ஹலோ வீவர்ஸ், மீனராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் மீனராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. இதன் விளைவாகவே பல்வேறு விதமான சங்கடங்களையும் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா சில பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் பாத்தீங்கன்னா மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது கொஞ்சமாவது நல்லதானது நடக்கக்கூடுமா, இல்லை என்றால் மேலும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவினுடைய ஆசியால பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில நல்ல ஒரு மேன்மையான சூழலும் குடும்பத்துல சுபிச்சமான பல நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நீங்க நினைத்தபடியே பாத்தீங்கன்னா நடக்க கொடுங்க. அதோடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் மறந்தார வழிபாடு செய்துக்கோங்க. முருகனை வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றியானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/5/2025 இருந்து வரப்போகின்ற 31/5/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட மே மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல தான் சில முக்கியமான கிரக நிலை மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 14/5/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 16/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 31/5/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு மற்றும் சந்திரன், பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய், ரணருண ரோக ஸ்தானத்துல கேது, ஐன சைன போக ஸ்தானத்துல சனி மற்றும் ராகு என்று கிரக நிலைகளுமே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற மே 31க்குள்ள நிச்சயமாக பாத்தீங்கன்னா மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மே 7ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. பண வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பண வரவுல எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரப்போவதே கிடையாது. அதே போல மனதுல ஏதேனும் டென்ஷன் ஆனது உண்டாகி கொண்டே இருக்கலாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு மனதுல பாத்தீங்கன்னா எந்தவித கவலையும் போட்டு மனசை உறுத்திக்கிட்டே இருக்காதீங்க. எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீங்க நேரடியாக சென்று அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்களே மனசுக்குள்ள போட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு மனசுல நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு டென்ஷன் ஆனது அதிகரித்து பிபி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை நீங்க சந்திக்கலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயம் உடல் சோர்வுகளானது வரலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தகுந்த நேரத்துல ஓய்வெடுப்பது மிகவும் அவசியங்க. முயற்சிகள்ல சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால சில நன்மைகளும் உண்டாக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது வீடுகள்ல அமைய கொடுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது வீட்டுல தேவையே இல்லாம சில பொருட்கள் திடீர்னு பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், அதே போல வண்டி வாகனத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகி அதை நம்ம பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கடந்த சில நாட்கள் சந்தித்து கொண்டு இருந்தீங்க இல்லையா, அது தொடர்பான பிரச்சனை
பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வரப்போவது கிடையாது. மேலும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெருசாக பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. அந்த வழக்கு விவகாரங்கள்லையுமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் அது தொடர்பான விஷயங்களில் அதிகமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டாங்க. அதுவாக வந்தால் நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்க. மற்றபடிக்கு நீங்களாக போய் முயற்சிகள் பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போவது கிடையாது. அடுத்து மீனராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. உங்களுடைய சாதுரியமான பேச்சானது வியாபார விருத்திக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலேயோ சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலக பணி தொடர்பாக நிறைய அலைய வேண்டியதா இருக்கலாங்க. எந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கோ அந்த அளவிற்கு நன்மைகளும் கிடைக்கக்கூடும். அந்த அலைச்சலின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சோர்வுகளுமே உண்டாகலாம். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் இரவு நேரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்தீங்கன்னா தூக்க நிலையில் இருங்க. நல்லபடியாக தூங்குங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையானதே பார்த்தீங்கன்னா தூக்கம் தாங்க. நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் தூங்குறீங்க, தூக்கத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உடல் சோர்வு ஏற்படுவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் சாதுரியமான பேச்சானது வியாபாரத்துக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்துட்டு வருவீர்கள். இதன் மூலமாக அவங்களுமே மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நீங்களுமே சந்தோஷப்படுவீர்கள். உறவினர்களுடைய வருகையானது வீடுகளில் இருக்க கொடுங்க. சில நேரங்களில் உறவினர்களுடைய வருகையானது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளும் வரக்கூடும் என்பதால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு பேசி பழகுவது இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலையுமே நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சானது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீர்கள். திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்கள் சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்களே மனதுக்குள்ள சில விஷயங்களை போட்டு அப்படியே மனசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த 2 விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏதாவது மனதுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட என்ன பிரச்சனையோ அவங்க கிட்ட போய் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்களே மனசுக்குள்ளே போட்டு நீங்களே குழப்பிட்டு இருக்காதீங்க. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுலையும் சரிங்க, உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க, சில சிரமங்களை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. சில இடங்களில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குதர்க்கமாக இருக்குங்க. அது உங்களை பார்த்தீங்கன்னா கோபமடையவும் செய்யலாம். இருந்தாலுமே அந்த நேர காலத்தில் அவங்களுடைய வயசுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து சில இடங்களில் அமைதியாக இருந்து விடுவது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க. எல்லா நன்மைகளுமே தடையின்றி நடைபெறக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதனால ஏற்பட்டு இருந்த மனபாரம் எல்லாமே குறைய கொடுங்க. வரக்கூடிய உபரி வருவாயால கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. தொழிலதிபர்கள்
எதிர்பார்த்தபடி லாபமானது கை கொடுக்க போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாக போகிறது. தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையானது சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாமே இப்போது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. வியாபாரிகள் எந்தவித கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்துட்டு வரலாம். அதன் மூலமாக லாபமானது கிடைக்க கொடுங்க. வியாபாரமானது பெருகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். மொத்தத்துல ஓரளவுக்கு மீனராசி நேயர்களுக்கு இனி இந்த மே மாதம் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.